விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்குரிய 2026 வருடத்திற்குரிய புத்தாண்டு ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ 2026 வருடத்தில் பிறக்கக்கூடிய புத்தாண்டானது பராபவ வருடம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த பராபவ வருடம் பொதுவாகவே பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிற அமைப்பில் எல்லாருக்குமே ஒரு சாதகமான ஆண்டாகவே இருக்கும். அந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு பொருளாதாரம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 2ஆம் இடம் குடும்ப வருமான வாக்குஸ்தானத்திற்கு பார்த்தீங்கன்னா 3 கிரகங்களுடைய தொடர்பு, அதுவும் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான், சனி பகவான் மற்றும் ராகு, இந்த 3 கிரகங்களுமே உங்களுடைய தன குடும்ப வருமான வாக்குஸ்தானத்திற்கு தன்னுடைய பார்வையை செலுத்தி உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சில ஏற்றத்தாழ்வுகள் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஒரே மாதிரி உங்களுக்கு முன்னேற்றமும் இருக்காது, ஒரே மாதிரி தாழ்வும் இருக்காது. சனி கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் ராகு புதிய வழிகளில் வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்க ஏற்கனவே ஒரு பிசினஸ்ல இருக்கீங்கன்னா அந்த பிசினஸ்ல சில தடைகள் வந்தாலும் இன்னொரு புதிய வாய்ப்புகள் மூலமாக சில வருமானத்தை ஏற்படுத்தி கொண்டு உங்களுடைய செலவுகளை சமாளிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகளை ராகு ஏற்படுத்தி கொடுப்பார், குருவும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப இந்த வருஷம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாதம் பராபவ வருடத்துல உங்களுக்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு முதல் 6-7 மாதங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சாக இருந்தாலும் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சிகள் விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த வருடம் செயல்படும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கேது உங்களுடைய 10ஆம் இடமான தொழிலுக்குரிய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார். இப்போ கேது பாத்தீங்கன்னா பொதுவாகவே தடையை கொடுக்கக்கூடிய, ஏதாவது புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். இப்போ அந்த அமைப்புல பார்க்கும் பொழுது கடந்த ஒரு வருட காலகட்டமா 2025 கொஞ்சம் தடைகள், தாமதங்கள், தொழிலில் கொஞ்சம் தொய்வு, ஒரு புதிய ஆர்டர் உங்களுக்கு வராம இருக்கக்கூடிய ஒரு சூழல், அல்லது நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆகுறது, இந்த மாதிரிலாம் நீங்க தடையை சந்திச்சிருப்பீங்க. இது மாதிரி உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்தில், உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் ஒரு மன அழுத்தம், என்னடா ஒரு மாதிரி மொனாட்டனஸாவே போயிட்டு இருக்குதே, ஒரு சேஞ்ச் இல்லையே, நம்மளுக்கு அந்த ஒர்க்கை என்ஜாய் பண்ண முடியலையே, அல்லது புதிய ஆர்டர் ஒண்ணுமே வரலையே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம், ஒரு ஏக்கம், இதெல்லாமே முதல் ஒரு 6 மாதம் இருந்தாலும் ராகு கேது பயிற்சிகளுக்கு பிறகு, அதாவது டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம், மிகப்பெரிய புதிய ஆர்டர்கள் வருவது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு இந்த பராபவ வருடத்தின் 2வது பகுதியில் அமையும். சில விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு இவ்வளவு தொழில் சம்பந்தமான, உத்தியோகம் சம்பந்தமாக இவ்வளவு தொந்தரவுகள் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு, வாகனம் போன்ற விஷயங்கள்ல சில செலவுகள் செய்து புதிய வீடு வாங்குறதோ, அல்லது வீடை கொஞ்சம் அப்கிரேட் பண்றது, அல்லது வாகனத்திற்காக சில செலவுகள் செய்து மெயின்டெனன்ஸ் செய்யறது, அல்லது புதிய வாகனமே மாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நடக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இளம் வயது விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி 2026 வருடம் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு குருபலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப குருபலம் ஏற்படும் பொழுது விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு திருமணம், இதுவரை தடைப்பட்டு வந்த, தாமதப்பட்டு வந்த திருமணங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள், இதெல்லாமே ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சு உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், நல்ல வரன் வதுக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள், இதெல்லாமே ஜூன் முதல் 31ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் ஒரு 6 மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் என்ற அமைப்புல பார்க்கும் பொழுது இது வரைக்கும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளால அவதிப்பட்டு வந்த விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு எல்லாமே ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவினுடைய பெயர்ச்சிக்கு பிறகு குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு நேராகவே கிடைக்கும். அந்த அமைப்புல உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், உடலில் இருந்து வந்த ரொம்ப தாங்க முடியாத வழிகள் எல்லாமே குறைந்து அதை சமாளிக்கக்கூடிய ஒரு வலிமை, மனோ வலிமை, உடல் வலிமை, இதெல்லாமே ஜூன் மாதத்திற்கு பிறகு விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு அமையும். இந்த வருடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுலயும் குறிப்பா பங்கு சந்தை, கமாடிட்டி ட்ரேடிங் போன்ற விஷயங்கள்ல ஏற்கனவே ப்ரொஃபஷனலா ஈடுபட்டு இருக்கக்கூடிய விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு ஒரு வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரான அமைப்புல தான் இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. அதுலயும் குறிப்பா ஆயில் அண்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட, கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட பங்குகள் இந்த வருடம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் ஆட்டோமொபைல் துறை, இந்த மாதிரியான துறைகளில் கூட நீங்க முதலீடு செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். பொதுவாகவே பங்குச்சந்தை அப்படிங்கிறது எல்லா விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு கேரண்டி கொடுக்க முடியாது. உங்களுடைய சுயஜாதகம் ஸ்ட்ராங்கா இருந்து நீங்க ப்ரொஃபஷனலா நீங்க பங்கு சந்தையில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வருடம் ஓரளவுக்கு மிதமான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும்.
மாணவர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது ஸ்கூல் மற்றும் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு பகவானினுடைய சஞ்சாரம், சொன்ன பேச்சு கேட்காம இருக்கிறது, அல்லது டிவி பார்க்கறது, மொபைல் ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விருச்சிக ராசி விருச்சிக லக்ன மாணவர்களுக்கு எவ்வளவு சொன்னாலும், பெற்றோர்கள் சொன்னாலும் அதை தாண்டி தான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நிலைமை எல்லாமே டிசம்பர் மாதத்திற்கு பிறகு மாறி அவங்க படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு இந்த வருடம் அமையும். வேலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏற்கனவே இருக்கிற வேலை உங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும், உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்காத பட்சத்துல இருக்கிற வேலையை உதறி தள்ளுவது, அல்லது இப்ப இருக்கிற வேலையை விட உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் இல்லாம ஒரு ஈக்குவலான ஆஃபர் வருதுன்னா, அந்த ஆஃபர் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் சாதகம் இல்லாத ஒரு சூழல். அப்ப இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு நீங்க அதே சம்பளத்துக்கோ அல்லது அதே பொசிஷனுக்கோ போனாலும் உங்களுக்கு திருப்தி அப்படிங்கிறது கிடைப்பதற்கு கேரண்டி கிடையாது. அதனால எந்த வேலை மாற்றம் செய்வதாக இருந்தாலும் அல்லது புதிய தொழிலை தொடங்குவதாக இருந்தாலும் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு தொடங்குவது விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு நன்மையை அளிக்கும். ஓவராலா பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு இந்த வருடம் தொழில் போன்ற விஷயங்கள்ல உத்தியோகத்துல திருப்தி இல்லாமல் இருந்தாலும் வருமானத்துல தடை இல்லாமல் உங்களை வருமானம் எப்படியாவது வந்து சேர்ந்துடும். ஸோ அந்த அமைப்புல உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான வருடமாகவே இந்த வருடம் பராபவ வருடம் இருக்கும். விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.